மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு 2ஆம் இடத்துலேருந்து நன்மைகளை பொழிந்து வழங்கிக்கிட்டு தான் இருந்தார். கொடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை தீர்றது, குடும்பத்தில் சந்தோஷமான இதமாரி பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அவர் 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு போகிறார். அப்போது என்ன நடக்கும்? மேஷராசிக்காரங்களுக்கு அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இடத்த விட்டு இடம் மாறுது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. கொஞ்சம் பணப்பற்றாக்குறையும் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. மார்ச் வரைக்கும் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் மார்ச் எண்டில் அவர் மாறும்போது ஏப்ரல்லேருந்து அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதனால் கையிருப்பு குறையும், பல விதமான செலவுகள் ஏற்படும். அது சுப செலவை மாற்றிக்கணும், அவ்வளோதான் விஷயம். செலவு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம அதை வீண் செலவாக செய்யாமல் சுபகாரிய செலவு, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்கி போகிறது, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு போகலாம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அது செலவு தான் ஆக போகுது. அதை சுப செலவாக மாற்றிக்கணும். அதுக்காக தான் இந்த வழிகாட்டி ஜோதிடம் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த 12 இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது நல்ல விஷயந்தான். அப்போது ராகு லாபஸ்தானத்துக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகளை கொடுப்பார். அவர் எப்பவுமே திடீர்னு கொடுக்கக்கூடியவர் தான். அவருக்கு திடீர் கிரகம் தானே பேர். அதிர்ஷ்ட கிரகம்னு சொல்லுவாங்க, திடீர் கிரகம், யோக காரகன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு பயணங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது மனித தொடர்பு மூலமாக லாபங்கள் கிடைக்கும். சுபகாரியம் பண்ணுவீங்க இல்லையா, அதில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு அதில் வரவங்க மூலிமா தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். அது நல்ல விசேஷமான பலன்தான். ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அவரும் என்ன பண்ணுகிறார்? 5ஆம் இடத்துக்கு வந்துகிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரும்போது மக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல பேர் இருந்து கொஞ்சம் அவப்பேர் வரத்துக்கும், பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர் மூலிமா கொஞ்சம் கெட்ட பேர் வரத்துக்கும், இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எதுலையுமே கலந்துக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கேது கெடுத்துருவார். இருந்தாலும் ஒரு ஞானகாரன்னு சொல்லப்படுகிறார். அப்போ அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆன்மீக பணியில் உங்களை ஈடுபடுத்த வைப்பார். தியானத்தை கற்றுக் கொடுப்பார். இல்லை தியான மார்க்கமாக போகிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சில பேர் இதிலே ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்க அந்த ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து அது மூலிமா நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திப்பாங்க. அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இந்த கோள்களை வைத்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இந்த 2020 பொது பலன் பார்க்கும்போது உங்கள் ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குடும்பத்தில் கொஞ்சம் இருக்கிறதும் நல்லது, வெளியில் போகிறதும் நல்லது. அதாவது போயிட்டு வரணும், இப்படி இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ஒரே சீராக இருக்கும். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கொஞ்சம் வந்து போகும். பிரயாணங்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும். அது மூலிமா நல்லது நடக்கும். மாணவர்கள் படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருந்து அதுக்கப்புறம் சரியாகும். இந்த வெளிநாட்டு தொடர்பு நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும். அரசியல், சமூகம், சினிமா இந்த துறையில் உள்ளவங்களுக்கு இந்த முதல் 4 மாதங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டு கொஞ்சம் உங்களுடைய நிலைமை கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். காற்றுள்ள போதே தொற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நேரம் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி அதை சரி பண்ணிக்கணும். இது இல்லாமல் விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் போகும். விலைவாசிகள் இது ஏறும் குறையும். நீங்கள் விளைபொருட்களை விற்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் அரசாங்கத்தை நாடக்கூடிய சூழ்நிலையாக வரும். அப்போ நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு குழு மூலியமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது இல்லாமல் இறை வழிபாட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு முருகப்பெருமான் தான் சொல்லியிருக்கு. அந்த முருகப்பெருமான்லேயே உங்களுக்கு விஸ்வரூப முருகர், பெரிய முருகர். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மலேசியாவில் பெரிய முருகர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கூட சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 146 அடி நினைக்கிறேன், அங்கே ஒரு முருகர் ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். அப்பேற்பட்ட முருகர், விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகரை தரிசனம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அப்போ நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவரை பார்த்துட்டு வந்தீங்கனாலே
உங்களுக்கு அந்த 2000 திருந்த படம் கெடுபலங்கு குறைஞ்ச நட்பல் எனப்படும். அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், அவரை பார்த்துட்டு வரலாம், அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். எப்போ பிரச்சனை வருதோ அவர் போய் பார்த்துட்டு வர்றது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விபத்தில் ஏற்பட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நிறைய பேர் ரத்த தானம் கொடுக்கலாம், ரத்த தான முகாம் நடத்தலாம், உங்கள் முயற்சியில் ரத்த தான முகாம் நடத்தலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு மருத்துவமனையில் இருப்பாங்க, அட்மிட்டாக ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, வெளியே வர முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி பத்தாசு பண்ணலாம். வேறு மாற்று மருத்துவத்தில் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். வேறு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்கள காமிச்சு அதை கொண்டு முறையில் இறச்சி ஈடுபட்டு அவங்கள கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள சரி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துடும். இதெல்லாமே 2025 வருஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சகோதர உறவு கொஞ்சம் முன்ன பின்ன முரணாக தான் இருக்கும். கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி வருவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையில் போயிட்டு ஒதுங்கி நின்றுடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மண் மனை பூமி லாபம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிற இடத்த வந்து ஒரு இடம் விற்கிறதா இருந்தால் முதல் 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் அதை விற்று முடிச்சிடணும். அதுக்கப்புறம் விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும், இல்லைன்னா நீங்கள் கேட்ட விலையோட குறைவாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் கட்டடம் கட்டுறது போகிறதா கூட இந்த முதல் 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வட்டியை ஆரம்பிச்சிங்கன்னா பாதியில் நிற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அல்லது வீடு விற்கிறதா இருந்தால் அது விற்க முடியாமல் சூழ்நிலை வந்து சேரும், நீங்கள் கேட்ட விலைக்கு கிடைக்காம போகும். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக அந்த நேரங்காலம் வரும்போது செஞ்சுக்கணும்னு சொல்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியில் பிறந்தவங்களில் காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களுக்கு உண்டான உதவிகள்லாம் கிடைக்கும், அரசாங்கத்தில் கிடைக்கும். அதில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. அது மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ அடிக்கடி நிறைய அண்டை நாடுகள்லாம் போர் நடந்துட்டு வரனால இராணுவத்தில் ஆள் சேர்க்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அரசாங்கம் அது எதிர்பார்ப்பாங்க. இப்போ வேலை இல்லாமல் திண்டாட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது அப்படிப்பட்டவங்க அந்த இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க அந்த இராணுவத்தில் ஈடுபடலாம். இராணுவத்தில் போகிறவங்க எல்லாமே அவருடைய வாழ்க்கை முடிவு வரும்னு சொல்ல முடியாது. பெரிய சண்டை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தான் நடக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு போகலாம் வரலாம். அதுவும் ஒரு பணி தான் அவங்களுக்கு. நல்ல ஒரு கணிசமான சம்பளம் கொடுப்பாங்க, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, அவங்க நிறைய சலுகைகள் கிடைக்கும், இதெல்லாமே உண்டு. அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு அது மூலிமா வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி வரலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் முருகர் மத்தியும் இல்லை, எல்லா முருகர் ஸ்தலங்களுக்குமே போயிட்டு வரலாம். விஸ்வரூப முருக தரிசனம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் எல்லா முருகர் தரிசனமே செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வரலாம். கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி நாளில் போயிட்டு வரலாம். அப்பப்போ வணங்கிட்டு வரலாம். இது எதுவுமே முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏதோ ஒரு கோயிலில் முருகர் சன்னதி தனியாக இருக்கும், அங்கே கூட போய் பார்த்துட்டு வரலாம். தொடர்ந்து அவரை வழிபட்டு வரணும். அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிச்சுட்டு வரலாம், திருப்புகழ் பாடலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2020 நல்ல ஒரு ஏற்றமாக தான் இருக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் கடைசியாக உங்களுக்கு ஒரு சூட்சும பரிகாரத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு 2025 நல்லா கேட்டுங்க. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற இடத்துல உள்ள முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு போய் வசதியாக இருக்கவங்க அபிஷேக ஆராதனை பண்ணி வழிபடலாம். வசதி இல்லாதவங்க ஓரளவுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபட்டு வர வேண்டும். அங்கே கொடுக்கும் புற்றுமண் பிரசாதமும் பிரசித்தி பெற்றது, அதை வாங்கி நீங்கள் அதை பிரசாதத்தை கொண்டு வரலாம். இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2025 உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது. கெடுபங்க வந்தாலும் அது குறைஞ்சி நற்பலனாக ஆக்கப்பட்டு நீங்கள் எல்லா நலவங்களும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.